ட்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராமதாஸ் சசிகலா சந்திப்பு பின்னணி என்ன? அரசியல்ல 2 பேரும் கைவிடப்பட்ட நிலைமையில இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்கா? இப்படின்னு பல கேள்விகள் நேற்றைய தினத்திலிருந்து அரசியல் தளத்துல போயிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவில் அவங்க தள்ளி வைக்கப்படுறாங்க. அதாவது ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இங்கே ஒரு மாற்றம் ஏற்படும். சசிகலா தலைமையில் எல்லாரும் ஒன்று கூடி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சசிகலா அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. எல்லா எம்எல்ஏக்களும் சரி, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக மாறணும், நீங்கள் வாங்கம்மா வந்து கட்சியை வழி நடத்துங்கம்மா அப்படின்னு சொன்ன விவகாரம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அட் சேம் டைம் சசிகலாவுக்கு பயங்கர நெருக்கடி கொடுத்தாங்க பாஜக. உடனேயே என்ன பண்ணணும், அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க சிறைச்சாலைக்கு சொல்லணும், 4 வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணணும், சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்டாவே என்ன பண்ணுது நடக்குது. இதனிடையில கட்சி உடஞ்சு போயிடுமோ, சிதறி போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அதிமுகவில் எல்லாருக்கும் ஏற்பட்டது. அந்த டைம்ல தான் சசிகலா அவர்கள் கூவத்தூர்ல எல்லா எம்எல்ஏக்களும் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டு, நான் இல்லைனா கூட இங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்துவாரு, அவரு ஆட்சி வழிநடத்துவாரு, எக்காரணத்தை கொண்டும் அதிமுக தலைமையிலான ஆட்சி கவிழக்கூடாது, ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி உடையக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிட்டு போறாங்க. கட்சிக்கு தன்னுடைய நெருங்கிய உறவினரான டிடிவி தினகரனை என்ன பண்றாங்க, அவங்கள வந்து என்ன பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் போறாங்க, துணை பொதுச் செயலாளர் அவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியின் பொதுச் செயலாளராகவே சிறைச்சாலைக்கு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இங்க அதிரடியான மாற்றங்கள் நடக்குது. பாஜக அதிமுகவுக்குள்ள ரொம்ப ஈடுபட்டு அதிமுக என்ன பண்றாங்க, தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்லையோ ஓபிஎஸ் கண்ட்ரோல்லே கிடையாது. அது சசிகலா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு இங்க அதிமுகவை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாங்க, பாஜக தங்களுடைய கண்ட்ரோல கொண்டு வராங்க. இதற்கு ரிமோட்டா எடப்பாடி பழனிசாமி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 4 வருஷம் நீங்க ஆட்சி செஞ்சிருங்க, நாங்க என்ன பண்றோம், உறுதுணையா இருக்கிறோம், எக்காரணத்தை கொண்டும் இந்த ஆட்சி கவிழாது, நாங்க சொல்றதை மட்டும் என்ன பண்ணணும், கேட்கணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்டோட இந்த ஆட்சி நடந்தது. ஏன்னா இதை எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா ஒத்துக்கிறாரு. அவருடைய ஆட்சி எல்லாமே முடிஞ்சிட்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு, இப்போ கூட்டணி வச்சாங்கல்ல, அப்போ வந்து என்ன பண்றாரு, ஓப்பனா சொல்றாரு, 4 வருஷம் ஆட்சியை அமித்ஷா அவர்கள் நமக்கு என்ன பண்ணாரு, 4 வருஷம் ஆட்சியை முடிக்கிறதுக்கு அமித்ஷா அவர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, பாஜக தான் நமக்கு உறுதுணையா இருந்தது அப்படின்றத ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு. சோ பாஜக அதிமுகவை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாங்க, தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. இப்படியா இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பிரிஞ்சு வராரு, திருப்பி ஓபிஎஸ் இணைக்கிறாங்க. எப்படியோ ஒரு அரசியல் வட்டாரத்துக்குள்ள பாஜக எந்த அளவுக்கு சுழண்டு சுழண்டு அதிமுகவை கைப்பற்றணுமோ அந்த அளவுக்கு கைப்பற்றிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து ஒரு அந்தஸ்துல வைத்தாரு, எல்லாருக்கும் துரோகம் செஞ்சுட்டு வந்தார். டிடிவி தினகரனை ஒதுக்குனாரு, சசிகலாவை ஒதுக்குனாரு, ஓபிஎஸ் ஒதுக்குனாரு, எல்லாரையுமே என்ன பண்றாரு, ஒதுக்கி வச்சு இப்போ தன்னுடைய கண்ட்ரோல்ல அதிமுகவை கொண்டு வந்துட்டார். ஆனா இப்போ சசிகலா அவர்கள் அதிமுகவில் பவர்ஃபுல் மிக்க லீடரா இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்க வெளியே வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு போராட முடியுமோ, சட்ட போராட்டத்தை போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடினாங்க. இப்போ சசிகலா அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு, தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு, நானும் களத்துக்கு வரேன், தேர்தலில் நானும் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு சசிகலா அவர்கள் வந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் எல்லாருமே அவங்களை விட்டு விலகிட்டாங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டாரு, விலகி போயிட்டாரு, ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிட்டாரு, டிடிவி தினகரன் அவர் என்ன பண்றாரு, தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சசிகலாவுக்கு உறுதுணையா யாருமே இல்ல, அவருடைய சகோதரர் திவாகரனை தவிர்த்துட்டு. ஏன்னா அவர் தான் இப்போ கொஞ்சம் உறுதுணையா இருக்கிறார். பெரும்பான்மையா ஒரு கட்சியை உருவாக்கி வழிநடத்த முடியுமா, தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அடுத்தபடியா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய சொந்த மகன் அன்புமணி அவர்களுக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்தது. இப்போ பாமக அப்படின்னா அன்புமணி தான் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் பாஜக கூட போய் கூட்டணி வச்சதுனால அன்புமணிக்கு கிடைச்சது. ஐயா ராமதாஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டு விட்டார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அரசியல்ல இவங்க 2 பேருமே தனித்து விடப்பட்டிருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்களும் சரி, சசிகலா அவர்களும் சரி, அரசியல்ல பொறுத்த வரைக்கும் தனித்து விடப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்களோட சமுதாய வாக்குகள் இருக்குல்ல, முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள், வன்னியருக்கான சமுதாய வாக்குகள், இந்த சமுதாய வாக்குகள் இவங்க 2 பேருக்கும் தான் அதிகப்படியமா இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அரசியல்ல நீங்க என்ன பண்ணலாம், தனித்து விடப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க வாக்குகள், அதாவது சமுதாய வாக்குகள், ஒரு குறிப்பிட்ட சமுதாய வாக்குகள் மட்டும் யாருக்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ராமதாஸ் ஐயா கிட்ட இருக்கு, இந்த பக்கம் முக்குலத்தோர் வாக்குகள் வந்து சசிகலா கிட்ட இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, அன்புமணி பிரிந்துட்டு போனாங்க, ஏன்னா வன்னியர் சங்கமே
ஐயா ராமதாஸ் ஐயா கண்ட்ரோல்ல தான் இருக்குது, அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் கிட்ட வன்னியர் சங்கம் இல்லவே இல்லை. ஸோ அதனால இளைஞர்களுடைய வாக்குகள் வேணா இருக்கலாம், ஆனா பெரும்பான்மையான வன்னியர்கள் வாக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் யாரை வந்து கையை நீட்டுறாரோ அவங்களுக்கு தான் விழும் அப்படின்றதுல எந்தவித மாற்றம் இல்லை. வன்னியர் சமுதாயத்திலிருந்து வருகிற குரலும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு அப்படின்றது. ஏன்னா அன்புமணி அவர்கள் தொடர்ந்து வந்து என்ன பண்ணிருக்காரு, வன்னிய மக்களுக்கு துரோகம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டு வைக்கிறாரு, பாஜக கூட கூட்டு வைக்கிறாரு, அவருடைய சுயநல ஆதாயத்துக்கு மட்டுமே செயல்படுறாரு. எங்க சமுதாயத்துக்கு என்ன பண்ணாரு, வளர்ச்சிக்கு என்ன பண்ணாரு அப்படின்ற கேள்விகள் வன்னியர் சமுதாயத்திலிருந்து ஒலிக்கிற குரலையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய காலங்கள், இளமை காலங்கள் எல்லாமே வன்னியர் சமுதாயத்துக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறைச்சாலைகள், இப்படியாய் வன்னியர் சமுதாயத்தை மேல கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே அவர் செலவு செஞ்சாரு. சோ இப்பவும் அவர் என்ன பண்றாரு, வன்னியர் சமுதாயத்துக்கு தான் உழைக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆதரவான குரலும் வன்னியர் சமுதாயத்துல இருக்கு. இந்த பக்கம் முக்குலத்தர் சமுதாயத்தை எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி விட்டாரு. ஆனா டிடி வித்யநகரன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, சசிகலா இருக்கிறாங்க அப்படின்னு முக்குலத்தூர் சமுதாயமும் கொஞ்சம் நம்பிட்டு இருந்தது. நீங்க அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் முக்குலத்தூர் சமுதாயம் தென் மாவட்டங்களை நீங்க அதிமுக எடுத்துட்டீங்கன்னா பவர்ஃபுல் கட்சியா இருந்தது. ஆனா இப்போ இவங்க செதறி இருக்கிறாங்கல்ல, ஒரு பக்கம் டிடி வித்யநகரன், ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் ஓபிஎஸ் செதறி கிடக்கிறதுனால இந்த சமுதாய வாக்குகளும் செதறி கிடக்குது. ஆனா அதிமுகவுக்கு முக்குலத்தூர் சமுதாய வாக்கு இருக்குல்ல, அது அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு போகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. டிடி வித்யநகரனுக்கு போகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. சசிகலா அவர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போனதுனால பாதி வாக்குகள் அந்த பக்கம் போயிருக்கலாம். ஆனா அதிமுக முக்குலத்தூர் சமுதாயத்துல அதிமுக வாக்குகள் இருக்குல்ல, இந்த அதிமுக வாக்குகள் இப்பவும் சசிகலா அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு கலை யதார்த்தம் சொல்லுது. ஏன்னா டிடி வித்யநகரன் தங்க சமுதாயத்துக்குன்னு எதனா ஒண்ணு செய்வாரு அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, இபிஎஸ் கூட கூட்டணி வைக்கிறாரு. கடந்த தேர்தல் முடிகிற டைம்ல 10% இடஒதுக்கீட வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுத்தாரு. ஆனா இப்ப திரும்பவும் அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் டிடி வித்யநகரன் கட்சியிலிருந்து எழும்புறத நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். ஆனா இப்ப எல்லாரும் கேட்கலாம், எப்பா வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு, அதனால நம்மள வந்து இழிவுபடுத்திட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைக்க வேணான்றாங்க. ஆனா சசிகலா அவர்கள் ராமதாஸ் ஐயா சந்திக்கிறாங்களே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி செய்தது துரோகம், சசிகலா அவர்கள் செய்யறது திரும்பவும் இங்க என்ன பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்குனா இரண்டு சமுதாயமும் ஒன்று சேர்ந்தாதான் முடியும் அப்படின்ற ஒரு அரசியல் கணக்குல சசிகலா அவர்கள் ராமதாஸ் ஐயாவை சந்திக்கிறாங்க. இங்க 2 பேரும் தனித்து விடப்பட்டுட்டாங்க. சமுதாய வாக்குகள் 2 பேருக்கும் மெஜாரிட்டியா இருக்கு. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா இங்க பல விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும். அதாவது ராமதாஸ் ஐயா அவரை பொறுத்த வரைக்கும் அன்புமணியை பழிவாங்கணும், சசிகலா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஆனா தங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, தங்களுக்கு எதிரியா இருக்கிறவர்களை இவங்க வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே ரேஞ்சுக்கு தான் இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றாங்க அப்படின்னு. ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுக கூட எந்த அளவுக்கு இவங்க பேச்சுவார்த்தை நடத்தணுமோ நடத்தினாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்காத வரைக்கும் ராமதாஸ் ஐயா அவர்கள் உள்ள போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னா, மதவாதத்து கூடவும் சாதியவாத கூடவும் ஒருபோது கூட்டணி இருக்க மாட்டோம். ஒருவேளை அந்த கட்சி பாஜகவோ இல்ல பாமகவோ எந்த கட்சி உள்ள வருதோ அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருக்காது அப்படின்ற ஒற்றை கொள்கையில அவங்க என்ன பண்றாங்க, நீடிக்கிறாங்க. ஆனா இப்போ 4 முனை போட்டி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்னு திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி, இன்னொன்னு தாவேக்கா, இன்னொன்னு நாம் தமிழ் கட்சி. போதாததுக்கு இப்போ 5 முனை போட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா சசிகலா தலைமையில ஐயா ராமதாஸ் அவர்களும் இங்க என்ன பண்றாங்க, கூட்டணி சேர்றாங்க. இது கூட சில சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்து இவங்க தேர்தலை நின்று சந்திப்பாங்க அப்படின்னு. சசிகலா பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை அதிமுகவை தோக்கடிக்கணும். ஒரு 2 இடமோ 3 இடமோ முக்குலத்தூர் சமுதாய வாக்குகளை வைத்து 2 இடம் 3 இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஃபுல்லா டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல. வட மாவட்டங்கள்ல ஐயா ராமதாஸ் ஐயா வைத்துக் கொண்டு அன்புமணியை பழி வாங்கணும். ஏன்னா அன்புமணி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால அவரு ஜெயிக்க கூடாது. இங்க உண்மையான பவர்ஃபுல் லீடர் நான் தான் பாமக அப்படின்றது நிரூபிக்கிறதுக்காகவே வட மாவட்டங்கள்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் களமிறங்குறதா ஒரு தகவல் இருக்கு. இவங்களுடைய எண்ணம் ஜெயிச்சு எம்எல்ஏவி உள்ள போறோம் போல அப்படின்றது செகண்டரி. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பக்கம் அன்புமணியை இவருக்கு தகுந்த பாடம் புகட்டணும், இந்த பக்கம் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த பாடம் புகட்டணும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்படியா இருக்கும் பொழுதுதான் சசிகலா அவர்கள், ஏன்னா இவங்க 2 பேருமே தனித்துனாங்க, யார் கூட்டணியும் இவங்களை சேர்த்துக்கல, இவங்களும் என்ன பண்ணல கூட்டணி போகல. சோ இவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என்ன பண்ணிருக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. சோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது இந்த தேர்தலில்
சசிகலா ராமதாஸ் ஐயா கூட்டணி சேர்ந்து ஒரு 5 முனை போட்டி வரும் அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள பல சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து சின்ன சின்ன அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியா உருவாகும். இந்த கூட்டணி திமுகவுக்கு அகைன்ஸ்டா இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க அதிமுக கூட்டணிக்கு தான் அகைன்ஸ்டா இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. வன்னியர் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் வட மாவட்டங்கள்ல களமிறங்குறாரு. அதிமுகவில் முக்குளத்தூர் வாக்குகளை சதைக்கிறதுக்கு தென் மாவட்டங்கள்ல சசிகலா அவர்கள் களமிறங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. நேற்றைய தினத்துல ஐயா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அரசியலை பத்தி பேசியிருக்காங்க, கூட்டணியை பத்தி பேசியிருக்காங்க. வருகிற தேர்தலில் அவங்க நின்று எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணிக்கும் தக்க பாடம் புகட்டுவோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.